அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அதிபர் டிரம்புக்கு எதிரான போராட்டத்தின் போது நேரலை செய்திகளை வழங்கிக் கொண்டிருந்த பெண் நிருபர் மீது அமெரிக்க காவல்படை வீரர் ஒருவர் ரப்பர் தோட்டாவால் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நிருபருக்கு போராட்ட களத்தில் நிகழ்ந்தது என்ன? After hours of standing off, this situation has now rapidly deteriorated. The LAPD moving in on horseback, firing rubber bullets at protesters, moving them on through the heart of LA. You just shut the You okay? Yeah, I'm good. அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்களை நாடு கடத்தும் முயற்சியில் அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தீவிரமாக இறங்கியுள்ளார். குடிபெயர்ந்தவர்களை கண்டறிந்து கைது செய்ய லாஸ் ஏஞ்சல்ஸில் சுமார் 2000 பேர் அடங்கிய தேசிய காவல் படையை முடுக்கிவிட்டுள்ளார். இவர்கள் நகரின் பல்வேறு இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸின் பாரமவுண்ட் பகுதியில் 80% அதிகமானோர் தென் அமெரிக்காவைச் சேர்ந்த பூர்வீக ஹிஸ்பானிக்கள் என்பதால் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் அரங்கேறி வருகிறது. இதுவரை 100க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர்களை தேசிய காவல் படை கைது செய்துள்ளது. ட்ரம்பின் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக அமெரிக்க மக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு கலிபோர்னியா கவர்னர் கெவின் நியூசம், லாஸ் ஏஞ்சல்ஸின் மேயர் கரென் பாஸ் ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காவல் படையினரின் நடவடிக்கையால் நகரில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அதிபர் ட்ரம்பின் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக லாஸ் ஏஞ்சல்ஸில் பொதுமக்கள் பலரும் கடந்த 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை கூட்டம் சேர விடாமல் தேசிய காவல் படையும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீசாரும் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி கலைத்து வருகின்றனர். பதிலுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் போலீசார் மீது கற்களை எறிந்து எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடும் பதற்றம் நிலவி வரும் நிலையில் அமெரிக்காவின் முக்கிய செய்தி நிறுவனங்கள் செய்தி சேகரிப்பதற்காக போராட்ட களத்திற்கு குவிந்துள்ளன. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 9 நியூஸ் செய்தி நிறுவனத்தின் அமெரிக்க நிருபராக பணியாற்றி வரும் லாரன் டமாசி என்ற பெண் நிருபர் போராட்ட களத்தில் தனது கேமராமேனுடன் நேரலை செய்திகளை வழங்கிக் கொண்டிருந்தார். போராட்டக்காரர்களை விரட்டுவதற்காக ரப்பர் குண்டுகள் அடங்கிய துப்பாக்கிகளுடன் காவல் படையினர் வரிசை கட்டி நின்றிருந்தனர். அப்போது நிருபர் லாரன் காவல் படையினரை சுட்டிக்காட்டி நேரடியில் பேசிக் கொண்டிருந்த போது துப்பாக்கி ஏந்திய வீரர் ஒருவர் என்ன நினைத்தாரோ திடீரென்று லாரனின் இடது காலை குறிவார்த்து சுட்டிருக்கிறார். ரப்பர் தோட்டா பெண் நிருபரின் காலை பதம் பார்க்க அதிர்ந்து போன அவர் கால்களை பிடித்து கொண்டு நொண்டியடித்தபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். இந்த தாக்குதலில் லாரனின் காலில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது கேமராமேன், நீங்கள் ஒரு நிருபரை சுட்டுவிட்டீர்கள் என்று கத்தியுள்ளார். இதனையடுத்து இருவரும் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றனர். காலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெற்ற பிறகு தொடர்ந்து போராட்ட களத்தில் செய்தி சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார் லாரன் டமாசி. செய்தியாளர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு அமெரிக்கா மட்டுமின்றி உலகம் முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது.